ராஜீவ்காந்தியினுடைய அந்த படுகொலை சம்பவம் என்பது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய துயர அரசியலாக மாறியதற்கு பின்பு அவர்கள் மீது இருக்கக்கூடிய பயங்கரவாத முத்திரையை உடைப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய முயற்சி எடுத்தது, ரிஸ்க் எடுத்ததில் வந்து வைகோ அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. வைகோவினுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையுமே ஈழ அரசியலுக்காக அழித்து கொண்டதான் நம்ம சொல்லலாம். அவர் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற முடியாமல் போனதில் இருந்து பல நிலைப்பாடுகளை எடுத்தார் என்றெல்லாம் பல விமர்சனங்களை நானே கூட வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த நிலைப்பாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தடுமாற்றம் என்பது சொந்த நிலைப்பாடு அல்ல. அவர் ஈழ அரசியலை கையில் எடுத்ததனால் ஏற்படக்கூடிய அவருக்கு ஏற்பட்ட பெரிய பின்னடைவுன்னு கூட அரசியலில் வந்து அவர் ஆதாயம் அடைய முடியலை. அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி அவரால் நகர முடியலை. அப்போ அதற்கு பின்பு திருமாவளவன் அவர்கள் வந்து பெரிய அளவில் வந்து கள அரசியலில் வந்து ஈடுபட்டு இப்படி பல பேர் வந்து அந்த தடையை உடைப்பதற்கு கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களில் பாவலர் அறிவுமதி மாதிரி, பாரதி ராஜா, இயக்குனர் மகேந்திரன், ஒரு பெரிய வரிசை இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு பெரிய தொடர்ச்சியில் வந்து கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், குளத்தூர் மணி போன்றவர்கள், இப்படியெல்லாம் பல தலைவர்களினுடைய உழைப்பில் தான் ஈழ அரசியல் என்பது வெகுஜன மக்களிடத்தில் வந்து ஒரு பேசுபொருளாகவே மாறியது. அதை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எங்களுக்கு உரியது என்று சொல்லுகிற ஒரு இடத்திற்கு வந்து சீமான் போன்ற வாய்ச்சாலத்திலே வந்து கில்லாடிகளாக தங்களை காட்டிக் கொள்கிற வார்த்தை வியாபாரிகள், வசன வியாபாரிகள் ஒரு பக்கமும், யாரோ எழுதி கொடுக்குற வசனத்தை சொந்த மூலையில் வந்து தோன்றாத விஷயத்தை வந்து பில்டப் சீனு, நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேங்கிறத சொந்த வரி கூட கிடையாதே. அது பாடலாசிரியர் கபிலன் வந்து ஒரு சிச்சுவேஷனுக்காக எழுதுனது தானே. அப்போ சொந்தமாக உங்களுக்கு எதுவுமே சரக்கே இல்லாத ஆள் நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து நான் தான் அதுக்கான ஆள் அப்படின்னு சொல்ல. அதே மாதிரில இலங்கையே இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணிடுவோம்லாம் பேசியிருக்காருல்ல. எங்க அதுவே ஒரு முட்டாள்தனமான பேச்சு இல்லையா? ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக மூட்டை பூச்சிக்காக நான் வீட்டை கொளுத்திடுவேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பிரச்சனையை தீர்க்க வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக இலங்கைன்னு ஒன்று இல்லைன்னா அப்புறம் ஈழத்தமிழர் எங்கே இருப்பான்?